கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 145 அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 145 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துர்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த தலைப்பின் கீழாய் நான் பேச விரும்புகிறேன். அவர் உங்களை காப்பாற்றுகிற தேவன். நிச்சயம் அவர் உங்களை காப்பாற்றுவார். எப்பவும் செய்திக்கு முன்பதாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. ஆமாம், நீங்கள் என்ன நினச்சிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எந்த சூழ்நிலை இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சகலவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அதற்கேற்ற வார்த்தையை அவரே கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 145 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறாராம். வாழ்க்கையில் நம்மளை நிறைய பேர் கீழே தள்ளி விட்டுறத பார்ப்போம். நம்மளை தூக்கி விடுறது ரொம்ப கம்மியான நபர்கள். நம்மளுக்கு முதுகைக்கு பின்னாடி பேசுகிற நபர்கள் தான் அதிகம். நம்ம முகத்துக்கு முன்பதாக நம்மை புகழுகிற நபர்கள், உண்மையாக புகழுகிற நபர்கள் ரொம்ப கம்மி. நம்மளை காப்பாற்றுற மாதிரியே வந்து கடைசியாக நம்மளை என்ன பண்ணிடுறாங்க, குழியிலே தள்ளி விட்டுடுறாங்க. அரங்க யோசிப்பா, அவங்க அண்ணன் தான் குழியில் தள்ளி விட்டுட்டாங்க பாவம். கர்த்தர் நம்மளை இந்த மாதம் காப்பாற்றுவார். ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார், பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவார், உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்தும் தேவன் உங்களை காப்பாற்றுவார். இதுதான் நடக்க போகுது. அவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் அவரிடத்துல அன்பு கூறுகிறீங்க, அவரோடு கூட தினந்தோறும் வேதத்தை வாசித்து ஜெபத்தில் அவரோடு கூட உறவாடி அவரையே நம்பி இருக்கிறீங்க பாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து உங்களை எல்லாத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார். உங்கள் கடனிலிருந்து உங்களை காப்பாற்றுவார், உங்கள் நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார், உங்கள் ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார். நிச்சயம் இந்த மாதம் அது உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இந்த காப்பாற்றுவார் அப்படிங்கிற வார்த்தையை தாவீது அழகானதுங்க சொல்லியிருக்கு. இன்னும் சில வசனங்களை நாம் எடுத்து வாசித்து பார்த்தால் தேவன் எப்படிப்பட்டவராய் அவர் நம்மை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. உபாகமம் 33 அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் அங்கே மோசே 12 இஸ்ரவேல் கோத்திரங்களை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது பென்ஜமினை குறித்து அவர் சொல்லுகிறார். உபாகமம் 33 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்க. அங்கே தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரணமடைகிறதுக்கு முன்பதாக இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார். அதில் பென்ஜமினை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 12வது வசனம், பென்ஜமினை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். மோசே சொல்கிறாரு பாருங்க, பென்ஜமினை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன்ப்பா, அவரோடு கூட சுகமாயம் இருப்பான், கர்த்தர் அவனை காப்பாற்றுவார். பென்ஜமினுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எத்தனை ராஜாக்கள் அவனை சூழ்ந்து கொண்டாலும், அவனுக்கு எதிராக எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எழும்பினாலும் தேவன் அவனை காப்பாற்றுவார். பென்ஜமினை பார்த்து மோசே சொல்கிறார். 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அழகாக எங்கள் வசனம் போடப்பட்டிருக்குது பாருங்க. தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். போன இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். இந்த மாதம் நீங்கள் எங்கே வேணால் போங்க, தைரியமாக உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு போங்க, உங்கள் தொழிலுக்கு போங்க, நீங்கள் எங்கே வேணால் தைரியமாக போங்க. நீங்கள் போகாத இடத்துக்கெல்லாம், இனி பயந்துக்கிட்டு இருந்த இடத்துக்கெல்லாம் இந்த மாதம் தைரியமாக போங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாருங்க. தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சத்துருக்களிலிருந்து காப்பாற்றினார், மனிதரிலிருந்து காப்பாற்றினார், சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றினார், ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். எல்லா இடத்திலிருந்தும் தாவீதை அவர் காப்பாற்றினார். தாவீதை மட்டும்தான் காப்பாற்றுவாரா? இந்த மாதம் உங்களையும் காப்பாற்றுவார், உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவார். என்னென்ன விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அந்த எல்லாத்துலேயும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இந்த மாதம் இது நடக்குங்க, விசுவாசிங்க. இந்த ஜூலை மாதம் நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீர்கள். ரொம்ப நாளாக காப்பாற்றவே முடியலைங்க பாஸ்டர், ரொம்ப நேரம் போயிடுச்சு லைஃப், என்னை தூக்கி விடவே யாரும் இல்லை, என்னை இந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்ற ஒருத்தராலும் முடியல, மினிமம் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன், நிறைய மனுஷங்க எனக்கு உதவி செய்யலாம்னு முயற்சி பண்ணியும்
பல வேளையில் அவர்களால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறது. ஒரு செய்தித்தாளில் இப்படியாக நான் ஒரு சம்பவத்தை வாசித்தேன். 2 மனிதர்கள் குளிக்க சென்ற பொழுது ஒரு ஆற்றக்கரையில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது சுழலில் சிக்கிக்கொண்டு அவர்கள் இழுத்து கொண்டு போகிறார்கள். அங்கே அருகில் பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் காப்பாற்றுவதற்காக இறங்கினார். நடந்தது என்ன அப்படின்னா, இந்த 2 பேரும் எப்படியாவது எதிர்நீச்சல் போட்டு எப்படியாவது தப்பிச்சு வரதான் பார்த்தாங்க. ஆனால் இந்த 3ஆவதாக ஒரு நபர் காப்பாற்றலான்னு போனார் பாருங்க. அந்த நபர் பதட்டத்தில் பயத்தில் தப்பிச்சு போக இருந்த 2 பேர்த்தையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டாரு. மொத்தத்தில் 3 பேரும் கடைசியாக என்ன ஆகிட்டாங்களாம், அந்த சூழலில் மாட்டி மறித்து போயிட்டாருங்களாம். பல வேளை நம்மளை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வரவங்களாம் நம்மளை இருக்கிற இடத்துல விட்டு இன்னும் கீழே தான் இழுத்துட்டு போகிறாங்களே ஒழிய, மனிதர்கள் நம்மளை காப்பாற்ற வருவார்கள். ஆனால் பல நேரத்தில் அது நமக்கு பலன் கொடுக்காமல் அவர்களால் இயலாமல் போகிறது. ஏன் அப்படின்னா, கர்த்தரால் மட்டும்தாங்க உங்களை காப்பாற்ற முடியும். தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க, அங்கே கூட தேவன் ஒரு மனிதனை காப்பாற்றினார். 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகி நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாத்தை வர பண்ணி என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நோவாவை காப்பாற்றுகிறார், பெஞ்சமினை காப்பாற்றுகிறார், நோவாவை காப்பாற்றுகிறார், தாவீதை காப்பாற்றுகிறார். இந்த நாளிலே உங்களையும் காப்பாற்றுவார். நோவாவுக்கு உலகமே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மறிச்சிட்டாங்க. சூப்பர் பாருங்க, எல்லாரும் போயிட்டாங்க. நோவாவும் 8 பேரையும் கடவுள் காப்பாற்றி வச்சுருக்கார். தாவீதை பாருங்க, தாவீதை சுற்றி அவங்க அண்ணன் எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. ஆனால் தாவீதை கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றினார். உங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் காப்பாற்றுவார். ஒரு சில சம்பவங்களின் மூலமாக நான் இதை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கடந்து போக விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். நமக்கு நன்றாக அறிந்த ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு நான் விளக்கி காட்ட விரும்புகிறேன். தானியேல் 3வது அதிகாரத்துக்கு நேராய் உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் 3வது அதிகாரம். அங்கு 3 நபர்களை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற ஒரு 3 நபர்களை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். இந்த 3 நபர்கள் யார் அப்படின்னா, எருசலேமிலிருந்து அடிமையாய் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டவர்கள். இவர்கள் யார் அப்படின்னா, டேலண்டட் பர்சன், கல்விமான்கள். ரொம்ப அழகாக இருப்பாங்க, கிட்டத்தட்ட என்ன மாதிரியே என்னதுங்க, ரொம்ப அழகாகவும் ரொம்ப கல்விமான என்னதுங்க இருக்கிற நல்ல மனிதர்கள் நினைக்கிறவங்க. அப்படி தான் வசனம் சொல்லுது. அப்பொழுது எருசலேமில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தானியேல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவர்களை பற்றி போட்டுருக்குது. யாரும் மாசு இல்லாதவங்க, அழகானவங்க, ஞானத்தில் தீர்ந்தவர், அழகில் சிறந்தவர், கல்வி நிபுணர், இப்படி நிறைய அவங்கள பற்றி சொல்லுது. அப்படிப்பட்ட ஆட்களாக செலக்ட் பண்ணி அரண்மனையில் வேலை செய்கிறதுக்காக இந்த நேபுகாத்நேச்சர், பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தரை நியமிக்கிறார். அதில் இந்த பாபிலோன் மாகாணம் அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நபர்கள் தான் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அப்படின்னு இந்த 3 பேர். இந்த 3 பேர் யார் அப்படின்னா, கடவுளை மட்டுமே நம்புறவங்க, கடவுள் மேலே அளப்பரிய அன்பு, அளப்பரிய ஒரு பிரியம், கர்த்தருடைய மேலே, கர்த்தருடைய வசனத்தின் மேலே, கர்த்தர் மேலே அளப்பரிய ஒரு தாகமுடைய நபர்கள். அதனால தாவீது சொன்ன வார்த்தை, நம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ 3 பேரும் அவங்களுக்கு அவ்வளவு பாசம், கர்த்தர்னா அவங்களுக்கு அவ்வளவு உயிர், அவ்வளவு வாஞ்சி அவங்க மேலே. அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வருகிறது. 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரவும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா எனும் சமபூமியிலே நிறுத்தினான். இப்போ ராஜா நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய வேலை பார்க்குறாரு. 60 முழ உயரம் பார்த்துக்கங்க, 60 அடி அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, எவ்வளவு உயரத்தில் இருக்கும் அப்பா, ரொம்ப கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுங்க, அவ்வளோ பெரிய உயரமுள்ள ஒரு சிலையை அவர் பண்ணுவித்து அங்கே பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் எல்லாரும் இந்த சிலையை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளை பிறக்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றாரு பாருங்கள், வாசிச்சு பாருங்கள். 4வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், கட்டியக்காரன் என்ன அப்போ யார் தெரியுமா, நீங்கள் நம்மளுடைய ஊர்களில் அடிச்சுக்கிட்டு வரோம் பார்த்தா, என்ன ஊர் சங்கதி என்ன தெரியுமா, நடக்கிறது என்ன தெரியுமா,
வருகிற காலரா ஊசி போடுறாங்க எல்லாம் வந்துருங்க டம் டம்னு அடிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி கட்டியக்காரன். ஊருக்கு செய்திகளை பரப்புகிறவர்கள், செய்திகளை கொண்டு சேர்க்கிறதுக்கு பேர் தாங்க கட்டியக்காரன் அவர்கள். அந்த கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சொல்கிறான், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல கீதவாத்திய சத்தங்களை நீங்கள் எப்பையெல்லாம் கேட்குறீங்களோ, நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளணும். ரூல்ஸ் வந்துருச்சு. நேபுகாத் பெரிய சிலையை வச்சுட்டார். அவர் சொல்லிட்டார், எப்பையெல்லாம் கிண்ணறம் வாசிக்கப்படுதோ வீணை வாசிக்கப்படுதோ உடனே என்ன பண்ணணும், எங்கே இருந்தாலும் டக்குன்னு விழுந்துடணும், சாஷ்டாங்கமாக விழுந்தணும். எவனாகிலும் அப்படி ஒருவேளை தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே, சூப்பராக இருக்கு இல்லைங்க, அந்த நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவான் என்றான். ராஜா சொல்லிட்டார். அந்த டைம் கிண்ணற வாசி முடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிடணும். இல்லைன்னா அடுத்த செகண்டு தூக்கிட்டு போய் எதில் போட்டுருவாங்களாம், நீச்சல் குளத்துலையா? ஃபஸ்ட்டு நீச்சல் குளத்தில் போட்டால் கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் குழுன்னு இருக்குங்க, நல்லா ஸ்விம்மிங்கெல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக. இல்லை ஒரு ஏசி ரூம்குள்ளேயா போட சொன்னாங்க. எரிகிற அக்கினி சோலைங்க. யோசிச்சு பாருங்க, நெருப்புனா உங்களுக்கெல்லாம் பயமா இல்லையா? நம்ம எல்லாரும் பெரும்பாலும் பெண்களாக இருக்கீங்க. கடுகு தாளிக்கிறப்ப போட்டால் என்ன ஆகுங்க, எண்ணெயில் போட்டு தெரித்து ஒரு கடுகு தெரித்து கையில் போய் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ஆமாம், தெரிச்சிரும்னு வடச்சட்டியிலிருந்து அந்த 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 பாத்திரத்துலேருந்து என்னதுங்க பின்னாடி ஓடி வந்து நிற்கிறோம். ஒரு கடுகு பட்டுச்சா, அந்த ஒரு கடுகு பட்ட உடனே ஐயோ எரியுது, சூடு, நெருப்பு. மெழுகுவத்தியை கரண்ட்டு போயிடுச்சு, மெழுகுவத்தியை பற்ற வைக்கணும். அதுலேருந்து உருகுகிற அந்த நீரானது கையில் பட்ட உடனே சூடு. யாராவது தெரிஞ்சு போய் நெருப்பில் கொஞ்சம் நேரம் கை விடுறேங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நெருப்புகளை கை விடுங்க பார்க்கலாம். அப்படின்னா எல்லாருக்கும் நெருப்புனா பயம். நான் ஒரு நெருப்பு இங்கே வச்சுட்டு வாங்க எல்லாரும் நெருப்பில் கையை விட்டு விளையாடுவோம் அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாஸ்டர், இந்த மாதிரி ஒன்று விளையாடணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க, வாங்க எங்கேங்க பாஸ்டர் வச்சுருக்கிறீங்க, 2 கையும் விடணுமாங்க பாஸ்டர், இல்லை ஒரு கை மட்டும் வச்சா போதுமா அப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் ஏற்கனவே நான் எரிஞ்சிட்டு இருக்கிறேன், பிரச்சனை இல்லை, எரியிற தீயில எண்ணெயை ஊற்றின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க? பாருங்கள். அப்போ எல்லாத்துக்கும் நெருப்பு அப்படிங்கிறத குறித்து ஒரு பயமும் ஒரு அச்சமும் இருக்குது. அதே போல தான் இந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பயம். எரிகிற அக்கினி சூழலில் போட்டுட்டா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், நம்ம பிரச்சனைகள் என்ன, ஏற்கனவே நமக்கு இருக்க பிள்ளை கொட்டையில் கவனிக்கணும், நம்ம சூழ்நிலையில் கவனிக்க முடியாமல் போயிருமே என்று சொல்லி பயந்து போய் நொறுங்கி போய் இருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு சட்டம் நியமிக்கப்படுகிறது. இந்த சிலையை வணங்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் அக்கினி சூளைக்குள்ளாய் நீங்கள் போடப்படுவீர்கள் என்று சொல்லி ஒரு சட்டம் ஏற்றப்படுகிறது. இந்த நேரத்தில் எல்லாரும் பயந்து, அத்தனை பேரும் நடுங்கி, அத்தனை பேரும் திகில் அடைஞ்சவர்களா, எப்போக்கெல்லாம் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த கிண்ணற சத்தம் காதில் கேட்டுச்சு, இந்த வீணை சத்தம் காதில் கேட்டுச்சுன்னா உடனே சாஷ்டாகமாக விழுந்து அந்த சிலைக்கு நேராக வணங்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆனால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அப்படின்ற 3 பேர் மட்டும் எந்த சத்தமும் கேட்காம கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இதை பார்த்துட்டு இருந்தவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு நன்மை செய்கிறாங்களோ இல்லையோ, சில நேரத்தில் நமக்கு தீமை செய்கிறத மறக்கிறதே கிடையாது. கூட இருக்கிறவங்க நமக்கு தீமை செய்கிறத மறக்கிறது இல்லை. நம்ம மேலே பொறாமை உடைய ஜனங்கள் நிறைய பேர் எடுத்துக்கங்க. சில நேரத்தில் இருக்கத்தான் சரி, நல்ல மனிதர்கள் நிறையா இருக்கிறாங்க, நான் அவர்களை பற்றி சொல்லவில்லை. சில நேரத்தில் சில மனிதர்கள் நம்ம மேலே, நம்முடைய வளர்ச்சி மேலே, நம்முடைய உயர்வின் மேலே பொறாமைப்படுகிற சில மனிதர்கள் இருக்கத்தான்
செய்கிறாங்க. பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 பேர்த்து மேலேயும் பொறாமை பிடிச்சவங்க 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அச்சமயத்தில் கல்தையரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி, இந்த எருசலேமிலிருந்து பிடிக்கப்பட்ட யூதர்கள் தான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இந்த 3 பேர்த்தை பற்றி கல்தையர்கள் என்ன பண்ணுறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. ராஜா ராஜா, நீங்கள் பாருங்க, நீங்கள் இந்த சிலையை வணங்க சொல்கிறீங்க, கிண்ணறம் எல்லாம் வாசிக்கப்படுறப்ப நீங்கள் இப்படி சொல்கிற வணங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இவங்க பாருங்க வணங்கவே மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் இதை செய்கிறாங்க. நீங்கள் இந்த தேசத்துடைய ராஜா ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷன் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். அவன் இந்த தேசத்துடைய பிரஜை அல்ல, இந்த பாபிலோன் தேசத்துடைய குடிமகன் அல்ல, அவன் அடிமையான ஒரு மனிதன். ஒரு அடிமைக்கு எவ்வளவு திமிர்னு பாருங்க ராஜா. யோசிச்சு பாருங்க, நம்மளே அடிமையாக ஒரு கம்பெனியில் பாவமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓனர் சொல்கிறத கேட்பீங்களா, கேட்க மாட்டோமா? என்ன சொன்னாலும் கேட்டு தான் கவர்மெண்ட்லேயே ஒரு ஆர்டர் போடுறாங்க, எல்லோரும் தலைக்கு விளக்கெண்ணெய் தான் வச்சு தேய்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? இனிமேல் தேங்காய் தேய்க்கக்கூடாது, இனிமேல் தலைக்கு விளக்கெண்ணெய் மட்டும்தான் தேய்க்கணும்னு ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? எந்த கடையிலையும் தேங்காய் கிடைக்காது அப்படின்னு கவர்மெண்ட் போட்டுட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? பிடிச்சாலும் பிடிக்கலினாலும் என்ன பண்ணுவோம்? ஐயோ அந்த விளக்கெண்ணெய் ஐயோ இறங்கங்க. ஒருவேளை தேக்கலைன்னா அவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது, உங்கள் வீட்டோட கரண்ட்டை கட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுவோம்? எவ்வளவு லிட்ரு மட்டும் தலைக்கு ஊற்றணும்னு சொல்லுங்க, கவர்மெண்ட் சொல்லுதோ அத்தனை லிட்டருக்கு மேலே கேவது என்னதுங்க, தலையில் ஊற்றி என்ன பண்ணிடுவோம், தப்பிச்சுக்கோங்க. ஐயோயோ சட்டம் போட்டிருக்குறாங்க, ஹெல்மெட்டு போடாமல் போனால், சீட்டு பெல்ட்டு போடாமல் போனால் பாருங்க, இங்கேருந்து போகிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. அங்கே தூரத்தில் அங்கே நின்று இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, வண்டி இப்படியே ஏனோ ஃபைன் 1000 ரூபா கட்டணுங்க. இங்கே அரசாங்கம் ஒரு காரியத்தை நியமிச்சு வச்சுச்சுன்னா அதை பார்த்து எல்லாத்துக்கும் பயம் இருக்குதுங்க இங்கே. ஆனால் இந்த 3 பேர்த்துக்கு மட்டும் பயமே இல்லாமல் ரொம்ப தைரியமாக பார்த்துக்கலாம், என்ன நடந்துட போகுது, என்ன ஒரு தைரியம் பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு தைரியம் பாருங்க. ஒரு தேசத்துடைய ராஜா சொல்கிறாரு, இதை வணங்குப்பா அப்படிங்கிறாரு. என்னாலலாம் முடியாது. ராஜாவுக்கு இந்த செய்தி போன ராஜா என்ன பண்ணியிருப்பார்? வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் 13வது வசனம், அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷனை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட பொழுது, 14வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. நேபுகாத்நேச்சர் அவர்கள் நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்ய மேலும் நான் நிறுத்தின பொருட்களை அணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போ கேட்குறாரு, எப்பா உண்மைதானா? அவங்களாம் சொல்கிறாங்க, இந்த கல்தேர்லாம் சொல்கிறாங்க, உண்மைதானா? ஆமாங்க. பாருங்க என்ன ஒரு தைரியம் பாருங்க. அக்கினி சொல்லியில் போட்டு வேணுங்கன்னு அறியும், யார் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம்னு தெரியும், ராஜா முன்னாடி தான் நிற்கிறாங்க. ஆனால் ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க, ஆமாங்க வணங்க முடியாது, ஆமாம் வணங்கல, ஆமாம் என்ன பண்ணணும். என்ன ஒரு அசைக்க முடியாத கிறிஸ்து மேலே இருக்க அன்பு பாருங்க, அசைக்க முடியாத அன்பு பாருங்க. டக்குன்னு நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னா வச்சுக்கோங்க, ஐயோ நானும் ஒன்றும் இல்லைங்கன்றுவோம். டக்குன்னு ராஜா முன்னாடியே போய் நின்று, என்னப்பா வணங்க மாட்டேங்குங்களா? ஆமாங்க. என்ன பா, என்ன ஒரு எப்படி ஒரு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ராஜா இன்னொரு சான்ஸ் கொடுக்குறா, யாருக்குமே இந்த சான்ஸ் தரமாட்டா ராஜா. இன்னொரு சான்ஸ் கொடுக்குற, ஏப்பா இப்போ எக்காலம் நாகஸ்வரம் வீணை எல்லாம் வாசிப்பாங்க. இப்போ வசனம் சொல்லுது பாருங்க, சகல கீதி வார்த்தை சத்தங்கள் நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாமல் இருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற சூளை அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை ராஜா சொல்கிறாரு பாருங்க. நேபுகாத்நேச்சர், எப்பா உங்களை என் கையிலிருந்து தப்பி வைக்க போகிறது யார்? காப்பாற்ற போகிறது யாரு? யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. யாரு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த தேசத்தை ராஜா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை காப்பாற்ற முடியுமா? அரண்மனையில் அத்தனை அதிகாரிகள் இருக்கிறாங்க, உங்களோடு கூட வந்தவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்க, ஒருத்தரால உங்களை காப்பாற்ற முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தரும் காப்பாற்ற வர முடியாதுன்னு தெரிஞ்சும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிற வார்த்தை பாருங்க, சூப்பரான வார்த்தை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே
இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு என்னால் உத்தரவெல்லாம் சொல்ல முடியாது. என்ன ஒரு தைரியம் பாருங்க. உன்னை காப்பாற்ற முடியுமா யாராச்சும்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? ராஜா பேசிட்டு இருக்கிறாரு, அங்கே ஏற்கனவே அக்னி சூளை எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒருத்தரால் உன்னை காப்பாற்ற முடியாது. இங்கே இருக்க மந்திரிமார்கள், அரண்மனையில் வேலை செய்கிறவங்க, உங்களோட அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒருத்தரால் உன்னை காப்பாற்ற முடியாது, மனசில் வச்சுக்க, நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யோசிச்சு பாருங்க. அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்மளை நிறுத்தி யோசிச்சு பாருங்க, யார் காப்பாற்ற முடியும் அப்படின்னு ராஜா கேட்ட உடனே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் எங்களை காப்பாற்றுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா அவரை நாங்கள் அளப்பரியமாக நேசிக்கிறோம், அவர் மேலே அன்பு கூறுகிறோம், அவரைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். அவர் நிச்சயம் எங்களை காப்பாற்றுவார். உங்கள் இடத்துல இருந்தும் இந்த அக்னி சூழலில் இருந்தும் எங்களை காப்பாற்ற எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை இந்த நாள் வரைக்கும் காப்பாற்றி இருக்கிறார், இனிமேலும் காப்பாற்றுவார். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தும் அவர் என்னை காப்பாற்றினார். இன்னைக்கும் இந்த பெரிய பிரச்சனை தான், உயிர் போகக்கூடிய பிரச்சனை தான், வாழ்க்கையே முடிந்து போட பிரச்சனை தான், எல்லாமே முடிய போகிற இன்னும் சில மணி துளிகளில், இன்னும் சில மணி வினாடிகளில் உயிர் போக பிரச்சனை தான். ஆனாலும் என் தேவன் என்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள வந்திருக்கிறதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். அவ்வளவுதாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஜஸ்ட் 2 minutes, இன்னும் 2 நிமிஷம், இன்னும் 1 நிமிஷம் தான். ராஜா ஓகேன்ட்டாரா தூக்கி அக்கினி சூளையில போட்டுருவாங்க. வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நெருப்புல எரிஞ்சு துடிச்சு எரியணும். ஏற்கனவே சொன்ன, நெருப்பு பட்டா குழுகுலுன்னு இருக்குமா? மொட்டம் எரிச்சல். பா எல்லாம் தெரிஞ்சும் என்ன காப்பாற்றுவாருங்க அவரு. சில மணி துளிகளை உயிர் போகிற நேரத்துலையும் அப்படி நம்பிக்கை பாருங்க, என்னை காப்பாற்ற ஒருத்தர் இருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும் பிரியமான சபையே. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இந்த நாளில் வரும் சபையே. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களையும் அவர் காப்பாற்றுவார். ஒருவேளை என்ன செய்வதுன்னு தெரில, இந்த கடனுக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரில, நாளைக்கு இந்த வட்டிக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரில, நாளைக்கு இந்த பிரச்சனை எப்படி சந்திக்க போகிறேன்னு தெரில, இந்த மனிதர்களை பொறுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரில, குடும்பத்தில் கணவர் நிமித்தம், மனைவி நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, தொழிலை குறித்து எதிர்காலத்தை நினச்சி என்ன செய்ய போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி தடுமாறி சோர்ந்து போய் என்னடா பண்ணுறது தவித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, யோசித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்காய் சொல்லுகிறேன், அவர் உங்களை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் இருந்தால் போதும். நிச்சயம் அவர் உங்களை காப்பாற்றுவார். வாசிச்சு பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு என்ன நடந்துச்சு. 19வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் பயங்கர கோபமாயிட்டாரு. என்ன 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 பேசிக்கிட்டு இருக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ? யார் உங்களை பேசிக்கிட்டு? இன்னும் ஏற்கனவே கோபம் இருந்த ராஜா பயங்கர கோபமாயி அக்கினி சூளையை இன்னும் ஒருங்க எரிய பண்ணிட்டாரு பாருங்க. வசனம் சொல்லுது பாருங்க, 7 மடங்கு சூடாக்கிட்டாரு. 1 மடங்குக்கே இங்கே ஊரே வணங்கிருச்சு, 1 மடங்குக்கு மொட்டை விட்ட தேசமும் வணங்கிருச்சு. இப்போ 7 மடங்கு. இப்போயாச்சும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணியிருக்கணும்? ஆகா, அனல் காற்று இது வரைக்கும் அடிக்குது, அனல் காற்று இது வரைக்கும் அடிக்குது, பேசாமல் ராஜா சொல்கிறத கேட்டிருக்கணும்னு நினச்சிருக்கலாம். அவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை இந்த 3 பேர்த்துக்கு இருந்துச்சு பாருங்க. வசனம் சொல்லுது பாருங்க, வேக வேகமாக போகிற நேரம் இல்லாத அப்படின்னாலும், ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்த நாளை 22வது வசனம். அக்னி ஜோலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளை நடுவிலே விழுந்தது. இப்போ தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க. எப்படி பாருங்க, தூக்கி உள்ளே போட்டாச்சு. காப்பாற்றுவார்னு சொன்னாங்க, காப்பாற்றுவார்னு சொன்னாங்க, எங்கெங்கே காப்பாற்றினாரு கர்த்தர். நெருப்புக்கிட்ட போகிற வரைக்கும் அங்கேயாவது கொஞ்சம் கடவுள் ஏதாவது பேசி எதையாவது பண்ணி காப்பாற்றிருப்பாருன்னு நினச்சான். அங்கேயும் கர்த்தர் வரல. சரி, இவங்களை சுற்றி கையும் காலையும் கட்டுறாங்க, அப்போயாச்சும் கர்த்தர் காப்பாற்றிருவாரா? அப்பையும் கர்த்தர் காப்பாற்றலையே. சரியா, அந்த அக்னி சூளைக்கிட்ட இழுத்துக்கிட்டு போகிறாங்க, அப்போயாச்சும் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துடாதா? காப்பாற்ற மாட்டாரா? அப்பையும் நடக்கலை.
இப்போ அக்னி சூளை கிட்ட வந்தாச்சு. எட்டி பார்த்தா கீழே உள்ள தூக்கி போடணும், அப்பையும் ஒன்றும் நடக்கலை. யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு மனநிலை இருந்திருக்கும். மரணத்தின் வினாடி, மரணத்தின் எல்லையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில வினாடிகளில் விழுந்த அடுத்த செகண்ட் மரணம். அக்கினி ஜுவாலை 7 மடங்கு கொழுந்து விட்டு எறியுது. உள்ளேயும் போட்டாச்சு. இங்கிருந்து மேலே இருந்து உள்ளுக்குள்ள அக்கினி சூளைக்குள்ள விழுகிறப்ப இந்த 3 நபருடைய எண்ணம் எப்படி இருக்கும்? என்னை காப்பாத்துவா, என்னை காப்பாத்துவான்னு ராஜா முன்னாடி சொன்னார்களே, அப்பையும் நடக்கல. கையை கட்டுறப்பின் நடக்கல, சூளைக்கு நேரம் இழுத்துட்டு போகிறப்பின் நடக்கல. தூக்கி உள்ளே போட்டாங்க, உள்ளே போய் விழுகிறாங்க, அப்பையும் நடக்கலை. விழுந்த அடுத்த செகண்ட் தாங்க நம்ம ஆண்டவர், தாங்க நம்ம ஆண்டவர், அது தாங்க நம்ம ஆண்டவர். விழுந்த அடுத்த வினாடி பாருங்க, நேபுகாத்நேச்சர் சிங்காசனத்தை விட்டு எந்திரிச்சிட்டாரு. என்னப்பா, நம்ம 3 பேர்த்த போட்டாங்க, 4 பேர் உள்ள நடந்து வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. நெருப்புக்குள்ள யாருப்பா வாக்கிங்லாம் போயிட்டு இருக்குது? காலையில் வாக்கிங் போகாதவங்கெல்லாம் நெருப்பில் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நேபுகாத்நேச்சருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே பயந்துட்டாரு. எந்திரிச்சு எப்போ அவங்கள வர சொல்லு. வந்து பார்த்தா வசனம் சொல்லுது பாருங்க, 3 பேரை உள்ள தூக்கி போட்டாங்க. 4ஆவதாய் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கி வந்தார், 3 பேரையும் காப்பாற்றினார். அக்கினி சூளையிலிருந்து அவர்களை தூக்கி விட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தலைமுடியெல்லாம் ஒன்றும் ஆகலை, ட்ரெஸ்ஸு ஒன்றும் ஆகலை. இன்னொன்று, அக்கினி வாடை கூட, அந்த அக்கினியோட ஸ்மெல்லு கூட அவங்க மேலே வரலையா. அதனால தாங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுவார், நிச்சயம் காப்பாற்றுவார். ஒருவேளை பிரச்சனை நீ விளிம்பில் நிற்கலாம், போராட்டத்தின் விளிம்பில் நிற்கலாம். அவளை இன்னும் இப்போ நடந்துடும், அப்போ நடந்துடும், இன்னைக்கு நடந்துடும், நாளைக்கு நடந்துடும் எதிர்பார்த்து சோர்ந்து போய் உடஞ்சி போய் அவ்வளோதான். இனி நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல, இனி மாறதுக்கான எந்த நடக்குமுறையும் எனக்கு தெரியவே இல்லை. இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து நான் மாறுவேனா, என் வாழ்க்கை மாறுமா? நான் துளிர்க்கு ஒரு பட்டு போன செடியை போல, ஒரு விழுந்து போன குடாரத்தை போல என் வாழ்க்கை இருக்குது, நான் மறுபடியும் எழும்புவனா? அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம், கடைசி நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போனாலும், அற்று போனாலும், நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் கடைசி நம்பிக்கையும் வீண் போகாதுங்க, நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை காப்பாற்றுவார் என்றால் உங்களையும் காப்பாற்றுவார், உங்க குடும்பத்தை காப்பாற்றுவார், உங்க தொழிலை காப்பாற்றுவார், உங்க பிள்ளைகளை காப்பாற்றுவார். உங்க எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்குங்க. நம்புங்க. எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி பயப்படாதீங்க. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல தைரியமா சொல்லுங்க, என்னை காப்பாற்ற அவர் இருக்கிறார் என்பதை உறுதியா நம்புங்க. விட்டாப்படியா இருங்க. அவ்வளவுதாங்க. இங்க நாளைக்கு காலையில காசு வேணும், கையில காசு இல்லை. கடங்காரன் காலைல 6 மணிக்கு கதவை தட்டிடுவான், கந்து வட்டிக்காரன். என்ன பண்றது? நம்பிக்கையோட கர்த்தரனை காப்பாற்றுவார்ங்கிற விசுவாசத்தோடு நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காமலாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எது பண்ண போகிறேன்னு தெரியல, நாளைக்கு காலைல பதில் சொல்லணுமே, நாளைக்கு காலைல வீட்டு வாடகை வீணு ஓனர் வந்துடுவார், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அந்த லோனுக்கு அதை பண்ணணுமே, இதை செய்யணுமே, விடிய யோசிச்சு ஐயோ கர்த்தாவே காப்பாற்றுங்க. நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் கேட்காதீங்க. அவர் காப்பாற்றுவாருங்க. நீங்கள் கேட்டாலும் காப்பாற்றுவார், கேட்கலனாலும் காப்பாற்றுவார். ஏன் தெரியுமா? நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க இல்லைங்க, அதனால் அவர் உங்களை கைவிடலாம் மாட்டாருங்க. அவரிடத்தில் அன்பு கூற யாவரையும் அவர் காப்பாற்றுவாருங்க. அவரையே நம்பி இருக்கிறீங்க, அவரை தான் நேசிக்கிறீங்க, அவரை தான் தொழுது கொள்கிறாங்க, அவர் மேலேயே பிரியமா இருக்கிறீங்க. எப்படிங்க அவர் உங்களை காப்பாற்றாம விடுவார்? நிச்சயம் அவர் உங்களை காப்பாற்றுவார். மார்க்கு 4ஆவது அதிகாரத்தில் நாங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நேராக காட்டி நான் முடிக்கிறேன் பாருங்க. மார்க் 4ஆவது அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்குது, அதை மேற்கோள் காட்டி நான் நிறைவு செய்கிறேன் பாருங்க. தேவன் நம்மை காப்பாற்றுகிறவரை எப்படியெல்லாம் அவர் இருக்கார் என்று சொல்லி, கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாத நேரங்களில் நமக்கு நடக்கிற சில காரியங்கள் நம்ம பார்க்க பாரு. 35வது வசனத்தை வாசிக்கிற பாரு, 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர்கள் நோக்கி இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அக்கறைக்கு போகலாம் வாங்க அப்படின்றாரு. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகுல இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படம் அவரோடு கூட இருந்துச்சு. அப்பொழுது பலத்த சொல் காற்று உண்டாக்கி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று.
இப்போ இயேசு கீழே தூங்கிட்டு இருக்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? எங்களை காப்பாற்ற மாதிரி யாரும் இல்லையா? இயேசு தூங்கிட்டு இருக்கிறாரு. இயேசு கப்பலில் தூங்கிட்டு இருக்கிறாரு. வாங்க அக்கறைக்கு போகலாம் அப்படின்ட்டாரு. வாங்க போகலாம் அப்படின்ட்டாரு. எல்லாரும் ஏறி உட்காந்து போயிட்டு இருக்காங்க. காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, உயிர் போக போக சில நேரத்தில் எல்லா சீஷர்களும் பயந்து நடுங்கி போய், எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க ஜீசஸ், தூங்குனது போதும், என்ன காப்பாத்துங்க, தூங்குனது போதும் ஜீசஸ், எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, என் வாழ்க்கை முடிய போது, நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, கம் ஆன் ப்ளீஸ் கெட் அப், எந்திரிங்க. உயிர் பயம், காப்பாற்ற முடியாது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, கூச்சல். ஏன்னா படகு அப்படியே கவிழ போகிறது, படகு அப்படியே மூழ்கிற ஒரு சூழ்நிலை, அப்படியே கீழே போயிருமோ என்கிற ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இயேசுக்கு தூங்கிட்டு இருக்கிறாரு. எப்படி இருக்கும்? சில நேரத்தில் நம்ம வீட்டில் பாருங்கள், கணவன் மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனைவி நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்துப்பாங்க. கணவன் தூங்கிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்? கோபம் வந்துருமா வராதா? கண்டிப்பாக வரும். நான் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த மார்த்தாள் பாருங்கள், நான் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த அம்மா பாருங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன அம்மா உட்காந்துட்டு இருக்குது, உங்களுக்கு கவலையே இல்லையா? மற்றவங்க யாராவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சும்மா இருக்கிறவங்களை கண்டா என்ன சொல்கிறது? பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க, இயேசுவும் அப்படித்தான் பாருங்க, தூங்கிட்டு இருக்கிற கடலோட படகோட அடித்தட்டில் தூங்கிட்டு இருக்கிறாரு. நல்ல தூக்கம், அருமையான என்ன சொல்றது, தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கடல் அலை எழும்போது, காற்று வீசுது, அப்படியே படகு அப்படியே மூழ்கி போகிற சூழ்நிலை வருகிறது. அந்த நேரம் பார்த்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. சில நேரத்தில் நம்மளை பார்த்தா கத்தர் அப்படி தான் சொல்லணும், தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கிறாருங்க, எப்போங்க அவர் எந்திரிப்பார், எப்போங்க அந்த காற்றை பார்த்து அமைதியாக இருக்க சொல்ல போகிறாரோ, எப்போங்க அந்த பிரச்சனையெல்லாம் என் வாழ்க்கை விட்டு போன்னு சொல்ல போதோ தெரியல. நான் சொல்கிறேங்க, கடல் அலை சீறினாலும் காற்று வீசினாலும் வசனம் சொல்லுது பாருங்க, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதலை உண்டாயிற்று. அவர் அவர்கள் நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். நான் சொல்றேன் பாருங்க, அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டின பொழுது எல்லாம் அமைதியாயிருச்சு. இந்த நாளில் இருந்து எல்லா பிரச்சனையும் அமைதலாகும். நம்புங்க, அவர் உங்களை காப்பாற்றுவார். பயந்து போன சீஷருடைய வாழ்க்கையில் அவ்வளோதான், படகு கவிழ்ந்து எல்லாரும் ஆற்றுக்குள்ளே போய் மூழ்கி மறிக்க போகிறோன்னு நினச்சப்ப கத்தர் எழுந்து, ஏப்பா பயப்பட்டீங்க, காப்பாற்றுறக்கு நான் இல்லைங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? நான் காப்பாற்ற மாட்டேனா? நான் தூங்கிட்டே இருந்தால் உங்களை விட்டுருவேன் அப்படியே? ஏன் பயந்துட்டீங்க? ஏன் பயந்துட்டீங்க? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் பாருங்க, ஏன் பயந்தீங்க? அவங்களை காப்பாற்ற மாட்டார் நினைப்பு வந்துருச்சோ, அந்த ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயிட்டீங்களோ, கடல் அப்படியே விழுக போகுதுங்க, கப்பல் மூழ்க போகுதுங்க. நோங்க, அது எப்படிங்க மூழ்கும்? உங்களோடு கூட அவர் இருக்கின்ற பொழுது எப்படிங்க உங்க படகு மூழ்க முடியும்? உங்கள் வாழ்க்கை எப்படிங்க கீழே போக முடியும்? உங்கள் எதிர்காலம் எப்படிங்க அது மோசமான நிலைக்கு நேராய் போக முடியும்? அவர் உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஏன் மறந்து போனீர்கள்? நான் நிறைவு செய்கிறேன் பாருங்க, நான் நினைக்கிறேன் பாருங்க, அவர் உங்களை காப்பாற்றுவது அதிக நிச்சயம்ங்க. அவரத்தை நேசிக்கிற, அவர் மேல் அன்பு கூறுகிற உங்களை எல்லாரையும் அவர் நிச்சயம் காப்பாற்றுவார். இந்த மாதம் வேணா நீங்க பாருங்க, நம்பிக்கையோட சொல்றேன் பாருங்க, விசுவாசத்தோடு சொல்றேன் பாருங்க, விசுவாசத்தோடு சொல்றேன் பாருங்க, இந்த மாதம் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார், ஆபத்திலிருந்து பாதுகாப்பார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை நிச்சயம் காப்பாற்றுவார். அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள், அந்த போராட்டங்கள், அந்த மனுஷ காரியங்கள், அந்த பொருளாதாரத்தின் காரியங்கள், அந்த வியாதிமான சூழ்நிலைகள், சகல விதமான காரியத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை நிச்சயம் காப்பாற்றுவார். நான் சொல்றேன் பாருங்க, இந்த மாசம் ஏராளமான அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க. நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். எதையெல்லாம் பார்த்து பயந்து, எதையெல்லாம் பார்த்து சோர்ந்து, எதையெல்லாம் பார்த்து உடைந்து போனீர்களோ அதை எல்லாத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை நிச்சயம் காப்பாற்றுவார். நீங்கள் தூக்கி எடுக்கப்படுவீர்கள். நீங்க விழுந்த இடத்துல மறுபடியும் உங்களை தேவன் எழுந்து நிற்க செய்வார். நீங்க எந்த இடத்துல சோர்ந்து போனீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்வார். உங்களை காப்பாற்ற தேவன் ஒருவர் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 நபர்களையும் கர்த்தர் எந்த இடத்துல தலை குனிந்து எந்த இடத்துல காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருந்தார்களோ, அந்த இடத்துல தலை குனிந்து விட்ட நிலையில் அவர்கள் இருந்தார்களோ, கர்த்தர் அவர்கள் தலையை அதே இடத்திலே உயர்த்தி வைப்பது உண்மையானால் உங்கள் தலையிலையும் அவர் காப்பாற்றி உங்கள் வேலை ஸ்தலத்திலே, நீங்கள் பணி செய்கிற இடங்களிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் உறவினர், உங்கள் மற்ற எல்லா இடங்களிலும், எல்லா பிரச்சனையான காரியங்களிலும் அவர் உங்களை காப்பாற்றி உங்கள் தலையை அவர் நிமிரச் செய்வது அதிக நிச்சயம். விசுவாசிக்கிறீங்களா?
நம்புறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த வேதம் பொய் சொல்லாது. அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களை அவர் நிச்சயம் காப்பாற்றுவார். நம்பிக்கையோடு கூட எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாமா? நம்பிக்கையோடு கூட நாம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாமா?